காதலர் தினம். இந்த படத்துல ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாரு. அவருக்கு சீட்டே கிடைக்காது. இந்த ஹீரோயினியோட அப்பானால தான் அவர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். 2 பேரும் யார் யாருன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் விரும்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் யாருன்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க காதல சொல்லுவா, "ஐ லவ் யூ ராஜா, ஐ லவ் யூ ரோஜா" அப்படின்னு. இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாம் ரோஜா ரோஜா சரியான ஹிட்டு பாடல்கள். அப்புறம் தாண்டியார் ஆட்டமும் ஆட அதெல்லாம் அல்டிமேட். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பிச்சு உதறியிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடக்கும். ஹீரோனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஹீரோயினியோடைய அப்பானால தான் இவனை படிக்க முடியும். ஓரளவுக்கு வேலை முன்னேறி வந்திருக்க முடியும். வாழ்வு தந்த வள்ளல். அதனால் வேறு வழி இல்லை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீரோயினினால் தாங்க முடியாது. இன்னொரு லைஃப்பை ஏற்றுக்கிற முடியாது. அதனால் விஷம் சாப்பிட்டு நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பா. கடைசியில் மணம் மேடையில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துருவா. ஹீரோ போய் ஓடி போய் தாங்கி பிடிப்பா. அதோட நடந்தது எல்லாமே சொல்லணுன்னா அவங்க அப்பா சொல்லிடுவார், "நான் காதலுக்கு ஒன்றும் எதிரி கிடையாதுப்பா. உன்னைய மாதிரி ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோடைய